அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் தலைவர் எங்களுடைய அண்ணன் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்று 10 நாட்களுக்கு கடந்து விட்டது. எனக்கு மின்சாரத்துறை ஒதுக்கப்பட்டது. முதலமைச்சரின் மீது நம்பிக்கை வைத்து மின்சாரத்துறை ஒதுக்கியிருந்தார். ஸோ கடந்த சில நாட்களாக மின்சாரத்துறையில் ஒவ்வொரு ப்ராசஸ் லெவல்லையும் நாங்கள் ஆடிட் வேலிடேட் பண்ணிட்டே இருக்கோம். என்னென்ன மாதிரியான சீரமைக்கும் பணிகளை செய்யலாம் என்று ஒவ்வொரு இடத்திலும், அதாவது டெண்டர் எப்படி கோரப்படுகிறது, டெண்டர்ல எந்த மாதிரியான விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. அதே மாதிரி இப்போ சோலார் பேனல்லாம் இருக்கு. சோலார் பேனல்ல நிறைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும். ஏன்னா அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஸோ அது ஏன் வரல, என்னென்ன மாதிரியான விதிமுறைகள், அதாவது டெண்டர் அப்ளிகேஷன்ஸ்ல என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு துறையையும் ஒவ்வொரு இதையும் இப்போ கோல் இருக்குன்னா நம்மளுடைய அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நிலக்கரிகள் எங்கிருந்து வாங்கப்படுகிறது, எவ்வாறு வாங்கப்படுகிறது, ஸோ அதுல எங்கெங்கெல்லாம் வெளிநாடுகள் இம்போர்ட் பண்ணப்படுது, ஸோ அது என்ன மாதிரியான விதிமுறைகள் இம்போர்ட் பண்ணப்படுது. ஸோ கோல் நம்ம கொடுக்குற கான்ட்ராக்டர்ஸ், அதாவது கொடுக்குற கான்ட்ராக்டர்ஸ் அதே கிலோ கேலரிஸ்க்கு சப்ளை பண்றாங்களா, ஸோ அதனால நமக்கு எஃபிஷியன்சி, அதாவது எவ்வளவு நமக்கு அவுட்புட் கிடைக்கணும். இப்போ இதுல அனல் மின் நிலையங்கள்ல எவ்வளவு அவுட்புட் கிடைக்கணும், எவ்வளவு நிலக்கரிகளை வைத்து நம்ம உற்பத்தி செய்தால் எவ்வளவு அவுட்புட் கிடைக்கணும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் தெளிவாக வேலிடேட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுல எங்கெங்கெல்லாம் சிறு சிறு தவறுகள், விதிமீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதோ கண்டிப்பாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ சோலார் பேனல்ல விதிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு. வேறு சில துறைகளிலும் விதிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட்டு சுமார் 2 பேர் கடந்த நேற்று சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கார்கள். ஸோ இன்னும் ஒவ்வொரு துறையிலையும் இதில் சீரமைக்கும் பணிகள் நடந்து கொண்டுதான் வருகிறது. ஸோ வரும் காலங்களில் கண்டிப்பாக மிகப்பெரிய துறையான மின்சாரத்துறை முழுவதுமாக சீரமைத்து கண்டிப்பாக இது முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்காக எந்தவித முறைகேடும் இல்லாமல், முதல்வர் சொன்னது போல எந்தவித முறைகேடும் இல்லாமல், எந்தவித லஞ்ச லாவணியும் இல்லாமல் இந்த துறை மீண்டும் புத்துணர்வு பெறும். ஸோ அதற்கான முழு மூச்சில் அனைவரும் இங்கே அமர்ந்து கலந்த சில நாட்களாக தொடர்ந்து அதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். கடந்த சில நாட்களாக பல இடங்கள்ல சென்னையில இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுறதா பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா எந்த விதமான உடனடி நடவடிக்கையும் இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு எதிர்கொள்ள இருக்கும்? ஸோ அதெல்லாம் காலையில இருந்து அதான் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைய இடத்துல கடந்த ஒரு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா 160க்கும் மேற்பட்ட இடத்துல மற்ற வேலைகளுக்கு, மற்ற கான்ட்ராக்ட் பணிகளுக்காக தோண்டப்படும் குழிகள்ல 160 இடத்துல கவர் கேபிள்ஸ் வெட்டப்பட்டுள்ளது. ஸோ அந்த கடந்த ஒரு ஆண்டுல மட்டும் இந்த மாதிரியான பணிகள் இருக்கு. ஸோ அது ஒரு முக்கிய ரீசன். அது இல்லாமல் அங்கங்கே டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர். ஸோ இன்றிலிருந்து அதை சீரமைக்க பணிகள், அதாவது என்னென்ன இடத்துல என்ன மாதிரியான டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் இருக்கோ அதை உடனடியாக கால் சென்டர் மூலமாக தெரிவிக்கிறாங்க. அடுத்ததா இதுல சமூக வலைதளங்கள்ல டான்ஜெட் கோவை டேக் பண்ணி போடுறாங்க. ஸோ இவர்களுக்கு சரியான பதில், அதாவது என்ன காரணங்களால தடைப்படுது, இப்போ டெக்னிக்கல் ஃபால்ட்னா எவ்வளவு நேரம் ஆகும், ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் இன்றிலிருந்து துவங்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான பதில்கள், அதாவது மக்களுக்கு என்ன நடக்கிறது என்ற தெளிவுகள் கொடுக்கப்பட வேண்டும். ஸோ இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இருந்து அதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இதுல ட்விட்டர்லயோ இல்ல சமூக வலைதளத்துல டேக் பண்றாங்க மின்சார வாரியத்தை, அது இல்லாமல் கால் சென்டர்ல கொடுக்குறாங்கனாலும் அதையும் பப்ளிஷ் பண்ணவும், அது இல்லாமல் எங்கேயாவது இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஃபால்ட்னால வர்ற மின் தடைகளை அதையும் சமூக வலைதளங்கள்ல பப்ளிஷ் பண்றதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இன்றிலிருந்து அதுவும் துவங்கும். ஏன்னா இதெல்லாம் சீரமைக்கும் பணிகள் வெகுவாக நடந்து வருகிறது. கண்டிப்பா சீரமைக்க வேண்டிய பணிகள் இருக்கு. உங்க எல்லாரும் தெரியும், மின்சார வாரியம் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஸோ அது இல்லாமல் ஊழியர்கள் பற்றாக்குறை, 1,40,000 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 70,000 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. ஸோ இந்த பற்றாக்குறையும் இருக்கு. இது இல்லாமல் இந்த துறை யார் இதுக்கு முன்னாடி நிர்வகிச்சாங்கன்னு தெரியும். ஸோ அவர்கள் ஒரு சில பேர் இந்த துறையில வந்துட்டு போனாலும் இந்த துறை என்ன மாதிரி ஆகும் தெரியும். ஸோ இதை முழுவதுமாக அடிப்படையிலிருந்து சீரமைக்க வேண்டிய பணிகள் நிறைய இருக்கிறது. ஸோ அதற்கான முன்னெடுப்புகள் இங்கே துவங்கப்பட்டிருக்கு. ஸோ அது முழு வீச்சில் நடக்கும். இன்னும் ஒரு சில மாதங்களில் அது எப்படி நீங்க மாறுதுன்னு நீங்களே இந்த துறை என்ன மாதிரியாக மாற்றத்தை பெறணும் நம்ம கண்டிப்பா. தலைமை பொறியாளர் நீக்கப்பட்டிருக்கிறாரு. எந்த மாதிரியான ஒப்புதல்கள் கொடுக்கப்பட்டது, எவ்வளவு டெண்டர் போடப்பட்டது, அதெல்லாம் நீக்கப்பட்ட விசாரணையில இருக்கு. முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அதனால் நீக்கப்பட்டிருக்காரு. துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. முழுமையான விசாரணை முடியட்டும். அது மாதிரி இன்னொரு நபரும் இங்க இருக்கிற ஒரு சீஃப் பினான்சியல் ஆபீசரும் திரு காசி என்பவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த நபர் மேல ஏற்கனவே சிபிஐ கேஸ் இருக்கு. சிபிஐல போன வாரம் இவர் போட்ட பெட்டிஷனும் டிஸ்மிஸ் பண்ணப்பட்டிருக்கு. அவர் மேலும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அந்த நபரும் இன்னைக்கு நேற்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். ஸோ இது போன்ற நபர்கள் இனிமேல் இந்த வளாகத்துக்குள் வராத அளவிற்கு, இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்காத அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை தெளிவாக முதல்வர் தலைமையிலான அரசு செய்யும்.
இல்ல அதெல்லாம் இப்ப திட்டமிடணும். ஸோ இதை முதல்ல நிர்வாகத்தை சீரமைக்கணும். நிர்வாகத்தை சீரமைச்சிட்டு அதற்கப்புறம் வந்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்கணும். முதல் நிர்வாகத்தை சீரமைச்சிட்டு இது தேவையான நடவடிக்கைகள் எடுத்து விட்டு தான் இப்போ நீங்க டெண்டர்லயே டிரான்ஸ்ஃபார்மர் இதுல என்ன இஷ்யூ, 8 லட்ச ரூபாய் மதிப்புள்ள 500 kVA டிரான்ஸ்ஃபார்மர் 13 லட்ச ரூபாய்க்கு இவங்க வந்து டெண்டர் கால்குலேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுலயே முறைகேடு இருக்கிறப்போ, அதுலயே விதிமீறல் இருக்கிறப்போ, அதுலயே தவறு இருக்கிறப்போ அங்க இருந்து சீரமைச்சா தான் எல்லாம் மாறும். ஸோ அதனால முதல்ல பேஸை சீரமைச்சிட்டு தான் அதுக்கப்புறமான இதை புத்துணர்வு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்க வேண்டும். அந்த போன கவர்மெண்ட்ல சோலார் விண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய பார்ட்டி ஃபண்ட் பிரைப் அந்த மாதிரி நிறைய வாங்குறது குற்றச்சாட்டு இருந்தது. இல்ல அது தெளிவா இல்ல, இது ஒரு சொப்பம் தெளிவா இல்ல. இனிமேல் அந்த மாதிரியான அது நேற்று அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு விடுச்சு. இனிமேல் அந்த மாதிரியான எந்த சூழ்நிலையும் இங்க இருக்காது. யாரெல்லாம் வெளியில இருந்து சோலார் பேனலுக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்களோ அவருக்கு இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு சிஸ்டம் உருவாக்கப்படும். தெளிவான டிரான்ஸ்பரண்டான சிஸ்டம் உருவாக்கப்படும். யாரு வந்து எங்கேயும் வந்து துண்டு சீட்லயோ இல்ல வேற இதுலயோ எழுதி கொடுத்தலாம் இங்க வந்து எந்த அப்ரூவல் வாங்க முடியாது. ஒரு தெளிவான சிஸ்டம் உருவாக்கப்படும். எங்கேயுமே வந்து மறைமுகமாக எந்த டீலும் இருக்காது. எல்லாம் தெளிவா போர்ட்டல்ல சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவோம். அந்த போர்ட்டல் லான்ச் ஆன பிறகு அந்த போர்ட்டல்ல யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி, அதுக்கான கிரைட்டீரியா அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓப்பனாக அப்ரூவ் பண்ணப்படும். எல்லாமே வந்து ஒரு போர்ட்டல்ல வந்துடும். ஸோ போர்ட்டல்லே இருக்கும். எந்தவித மறைமுக டீலும் இல்லாத அளவிற்கு இந்த துறை முழுவதுமாக சீரமைக்கப்படும். டெண்டர் கோரிய கம்பெனி வந்து பிளாக் லிஸ்ட் பண்ண போறீங்களா? இல்ல, அந்த டெண்டர்கள் எல்லாம் இப்ப ரத்து செய்யப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணை முடிந்த பிறகு என்ன நடவடிக்கையோ அதை கண்டிப்பா செய்யப்படும். கண்டுபிடிக்கப்பட்டு வரதா சொல்றீங்க. அதே போல அடிப்படையில சீரமைப்பு பண்றதாவும் சொல்லிட்டு வரீங்க. இந்த முறைகேடுகள்ல முன்னாள் அமைச்சருக்கு ஏதாவது தொடர்பு இருந்துச்சுன்னா விசாரணை முடிந்து தொடர்பு இருந்தால், யார் மீது தொடர்பு இருந்தாலும் அதற்கான தேவையான நடவடிக்கை கண்டிப்பா இருக்கும். இங்க எங்க ரிலாக்ஸேஷனும் இருக்காது. இப்போ முன்னாள் அமைச்சரோ இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தாலும் யார் மீது யார் தவறு செய்திருந்தாலும், தவறு செஞ்சிருந்தா அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தான் இருக்கும். அதுக்கான என்ன சட்டப்பூர்வம் நடவடிக்கை அது எடுக்கப்பட்டு தான் இருக்கும். அதுல எந்த வித தயவுதாட்சணையும் இருக்காது. தவறு யார் செய்தாலும் அரசாங்க பணத்தையும் அரசு நிர்வாகத்தையும் யார் முறைகேடு செய்தாலும் அதுல எந்த தயவுதாட்சணையும் இருக்காது. கண்டிப்பாக 100% நடவடிக்கை எடுக்கப்படும். அதான் சொல்லியாச்சு. அதுக்கான சொல்லியாச்சு. கண்டிப்பாக டெக்னிக்கல் ஃபால்ஸ் இன்னைக்கு சரி செய்யப்படும். ஏன்னா இங்க இருக்க கால் சென்டர்ஸ் எல்லாம் இங்க இருக்கிறவங்களுக்கு அறிவுரை கூடப்பட்டுள்ளது. இது ஒரு சில நாட்கள் இன்னைக்கு இருந்தா அது வந்து எந்தெந்த ஃபால்ட் இருக்கோ அதை உடனே அந்த ஃபால்ட் வித் அந்த டீடைல்ஸோட பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ பொதுமக்களுக்கும் அது என்ன பிரச்சனை தெரிய வரும். கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா முதல்ல அடிப்படையை சீரமைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அடுத்த லெவல்ல சீரமைக்கணும். ஸோ முதல் கட்ட சீரமைப்பு நடந்துகிட்டு வரும். இல்ல, பணியாளர்கள் பற்றாக்குறை பரவலா எல்லா துறையிலும் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஏன்னா நான் சொன்னேன் 1,40,000 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்துல 70,000 பேர் தான் பணியாற்றி இருக்காங்க. ஸோ 50% ஆஃப் த ஹியூமன் எஃபிஷியன்சி அவ்வளவுதான் இருக்கு. ஸோ இதை சீரமைச்சால் தான் நீங்க நிதி இருக்கும். நிதி இருந்தால் தான் நம்ம வந்து பணியாளர்களை உள்ளே அமர்த்த முடியும். ஸோ அதனாலதான் அடிப்படையாக முதலில் சீரமைப்பை செய்துவிட்டு பணியாளர்கள் பற்றாக்குறை கண்டிப்பாக இருக்கு. அதை திரும்ப எல்லாரும் ரெக்ரூட் பண்ண. கடந்த ஆண்டே மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்த திருத்தி அமைக்கப்பட்ட கட்டணத்தை அரசே ஏற்றிருந்தாங்க எலெக்ஷன் அப்படின்றத நிறுத்தத்தை ஒட்டி. இந்த ஆண்டும் உயர்த்த வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா இல்லை. அது மாதிரியான உயர்த்துவதற்கான எந்த எண்ணமும் அரசிடம் இல்லை. நிறைய தவறான தகவல்கள் பரப்பட்டு வருது. எந்த விதமான இப்போதைக்கு கட்டணம் உயர்த்தும் எண்ணம் அரசிடம் முதல்வரிடம் இல்லை. ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம்ல அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ பர்சன்டேஜ் வைஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது வேற. பட் அரசாக முன்னெடுத்து உயர்த்தும் எண்ணம் எதுவும் இல்லை. அதே பாலிசி டெசிஷன் கண்டிப்பா வந்து முதல்வர்கிட்ட கலந்துக்கிட்டு கண்டிப்பா. சார், சட்டத்துறை அமைச்சர் என்ற அந்த கூடுதல் தகவல் சிபிஐ என்கொயரிக்காக கேட்டிருந்தாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மேல. அதுக்கான அனுமதி தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்காங்க. இல்ல, அது ஆல்ரெடி கோர்ட்டே அதுக்கான இது கொடுத்துட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் அவங்க போட்ட பெட்டிஷன்ஸ் எல்லாம் கடந்த வாரம் டிஸ்மிஸ் செய்யப்பட்டுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது சிபிஐக்கு போயிடுச்சு. இது கோர்ட் கொடுத்த உத்தரவு ஆட்டோமேட்டிக்கா சிபிஐக்கு போயிடுச்சு. அவங்க தான் விசாரணை செய்து யார் தவறு செய்தாலும் அவர்களை கைது செய்வார்களா இல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டியது சிபிஐயோட. நீங்க திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனப்ப கோயில வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? இல்ல, அதுல என்னன்னா எந்த விதிமுறைகளும் இல்லை. அதாவது கோவில்ல வந்து 12:45 வரைக்கும் போறதுக்கான அனுமதி உண்டு. அந்த டைம்குள்ளதான் நான் உள்ள போனோம். யாரெல்லாம் உள்ள போன பிறகு 2 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். ஸோ அதனால அதை கேட்டுட்டு தான் போனோம். வரலாமான்னு இல்ல இன்னும் டைம் இருக்கு அப்படி வரலாம்னு சொன்ன பிறகு தான் உள்ள போனோம். 2 மணி வரைக்கும் நான் வந்த பிறகும் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து அவங்க தரிசனம் செஞ்சுட்டு தான் போனாங்க. ஸோ அதுல எந்த விதிமுறைகளும் இல்லை. அதுக்கான கட்டாயம் இல்லை. நாங்கள் பக்கத்துலேயே தான் இருக்கோம். எப்போ வேணாலும் கோயில் போய்க்கலாம். இந்த டைம் தான் போகணும்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நிர்வாகத்திடம்
கேட்ட பிறகு இல்ல 2 மணி வரைக்கும்லாம் தரிசனம் இருக்கும். ஏன்னா அது வந்து உள்ள யார் யாரெல்லாம் போயிட்டாங்களோ அவங்களுக்கு முடிச்ச பிறகுதான் நடை சாத்தப்படும். அதனால நீங்க வாங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் போனோம். அதுல எந்த விதிமுறையும் இல்லை, எதையும் விதிமீறி பின்பற்ற வேண்டிய கட்டாயம். நடை சாத்தின ஒரு டைம் 12 மணிக்குள்ள அதற்குள்ள உள்ள போயிட்டாங்கன்னா ஒரு சில கோயில்கள் அவங்களுடைய விதிகள் வேற மாதிரி இருக்கு. ஸோ அதற்குள்ள அதாவது 1 மணிக்கு 1:15 மணிக்குள்ள உள்ள போயிட்டாங்கன்னா அது வந்து அதுக்கப்புறம் யாரையும் உள்ள அலோவ் பண்ணாம இருக்கிறவர்கள் தரிசனம் செய்யும் வரை அவர்கள் திறந்தா வச்சிருக்காங்க. 2 மணி வரைக்கும் இருக்கு. நான் திரும்பவும் கேட்டுக்கிட்டேன், இந்த இதை ரைஸ் ஆன பிறகு திரும்ப நான் கேட்டுக்கிட்டேன். இல்ல அதெல்லாம் இல்ல, 2 மணி. நான் வெளியே வரப்போ 500 பேருக்கு மேல பக்தர்கள் அவங்க எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு 2 மணி வரைக்கும் தரிசனம் இருந்திருக்கு. விண்டு சோலாருக்கான புரோக்கர்ஸ் டாமினேஷன் நிறைய இருக்கு அப்படின்னு பரவாயில்ல. அதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமேல் யாரு எந்த புரோக்கருக்கும் இந்த அலுவலகத்துல வேலை இல்லை, எந்த புரோக்கரும் இதுக்குள்ள வர முடியாது. இந்த நிர்வாகம் முழுமையாக சீரமைக்கப்படும். இன்னைக்கு எவ்வளவு மெகாவாட் தேவைப்பட்டிருக்கு சார்? ஏன்னா 108 டிகிரிக்கு மேல சென்னையில இருக்கு. பெரிய அளவுல ஹைப் வரல. நீங்க லாஸ்ட் மந்த் ஒரு ஹைப் வந்துச்சு, அந்த மாதிரியான ஹைப் இல்ல. பட் இந்த மாதிரியான டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. அதை தெளிவாக மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை வந்து இன்னைக்கு கால் சென்டர்ஸ்லயும் அங்க இருக்கிற சோசியல் மீடியா வழியா அப்டேட் பண்ற டெக்னிக்கல் டீம் கிட்ட அவங்களுடைய ஆல்ரெடி கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணல. ஒரு சில நாட்கள்ல இதுக்கான தெளிவான என்ன விளக்கங்களோ, எங்கெங்க டெக்னிக்கல் எரர், எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு யார் சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கா, எல்லாமே வந்து மக்களுக்கு கொண்டு போய் அந்த சமூக வலைதளங்களை தெரிவிக்கப்படும். 31ஆம் தேதி வரைக்கும் ஹீட் வேவ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் மூலமா டிரான்ஸ்ஃபர் வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ் இதுவரை நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து முறைகேடாக, அதாவது ஒரு சில நபர்கள் தனிநபர்கள் பயன்படும் அளவால தான் டிரான்ஸ்ஃபர் வந்து எந்தவித தெளிவும் இல்லாமல் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இதுவரை மின்சாரம் நடந்திருக்கு. இனிமேல் அப்படி நடக்காது. தேவையில்லாத நிர்வாக ரீதியான டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நிப்பாட்ட சொல்லியிருக்கு. தேவையில்லாமல் சும்மா போய் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணி அவரை டிரான்ஸ்ஃபர் பண்றது, அப்புறம் அவர் இடத்துல இன்னொருத்தர் போடுறதுக்காக ஒரு விதிமீறல் நடக்காது. இது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா எங்கெங்க வேக்கன்ட் இருக்கோ அது பப்ளிஷ் செய்யப்படும். அதுல ப்ராப்பரா என்ன பாலிசி டிஃபைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தான் இனிமேல் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். டிரான்ஸ்ஃபர்ல எந்த விதமான சொன்ன திரும்ப துண்டு சீட்டுலாம் இங்க வராது. துண்டு சீட்டுகள் இல்லாமல் ரொம்ப தெளிவான டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும். கண்டிப்பாக ஊழியர்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட்டும் இந்த அரசு, முதல்வர் தலைமையிலான அரசு வந்து ஊழியர்களுக்கும் சாமானிய மக்களுக்குமான அரசாக கண்டிப்பாக நிரூபிக்கப்படும். மின்சாரத்துறை நியமனங்கள் எது மூலியமா நிரப்ப திட்டமிட்டோம்? எல்லாமே டிஎன்பிசி தான். என்னென்ன விதிமுறை ஏற்கனவே டிஎன்பிசி கடந்த காலங்களில் அண்ணா பல்கலைக்கழகம் பேப்பர் தயார் பண்ணி அதெல்லாம் முற்றிலும் தவறு. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. இனிமேல் என்ன டிஎன்பிசில என்ன விதிகள் என்ன இருக்கோ அதான் பண்ண முடியும். நீங்க சொல்றது வந்து இது முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ல அண்ணா யூனிவர்சிட்டி வெளியே பண்ணாங்க, அந்த இன்ஜினியர் அட்மினிஸ்ட்ரேஷன், அது தவறு. அதெல்லாம் தவறான வழிமுறைகள் எல்லாம் இருக்காது. இனிமேல் எது சரியான நடைமுறையா இருக்கோ, எது வந்து அனைத்து மக்களுக்கும் ஒரு நியூட்ரலான இதா இருக்கும், அப்படிதான் இருக்கும். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வச்சு பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் தவறு. அதெல்லாம் கண்டிப்பா ஏற்கனவே ரிப்போர்ட் ஆயிருக்கலாம். கேட்மேன் பணி நிரந்தரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சார்? இல்ல இதுவரை இப்ப அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்க வந்து 1850 பேர் இருக்கிறாங்க. கண்டிப்பா யாரெல்லாம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸை செக் பண்ணிட்டு வரோம். என்ன நடைமுறையோ அதை பார்த்து தான் பண்ண முடியும். முதல்ல ரெவன்யூவை சரி பண்ணணும். நன்றி.